வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் சைஸிங் அப்படின்னா என்ன, எப்படி நம்மளோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் சைஸிங் பண்ணுறது, இந்த பொசிஷன் சைஸிங் கரெக்டாக பண்ணலன்னா நம்ம லாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். பெரிய பெரிய ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த பொசிஷன் சைஸிங்கை கரெக்டாக பண்ணலை அப்படின்னா நிறைய லாஸ் ஆவாங்க, நிறையா லாஸும் ஆகியிருக்கிறாங்க இந்த பொசிஷன் சைஸிங்கை கரெக்டாக பண்ணாததுனால. என்ன இந்த பொசிஷன் சைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கிறீங்க, அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த வச்சிருக்க 10,000 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு, அதாவது டிஃபைன் பண்ணிவிட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஒரு ஷேர் வாங்கணும், எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நிர்ணயிக்கிறது தான் இந்த பொசிஷன் சைஸிங். ஸோ இருக்கிற 10,000 ரூபாயில் இருந்து ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம், இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளோட கேபிட்டலை வந்துட்டு லாஸ் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அண்ட் மெயினாக அந்த பொசிஷன் சைஸிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு, அதாவது கம்மியான கேபிட்டல் வச்சு நம்ம அதிகமான ப்ராஃபிட் பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பொசிஷன் சைஸிங்கில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் சைஸிங் கம்மியாக எடுக்கணும். போத் ரிஸ்க் அண்ட் பொசிஷன் சைஸிங் வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். ரிஸ்க் அதே மாதிரி கம்மியாக இருக்கும்போது பொசிஷன் சைஸிங்கை வந்துட்டு நம்ம அதிகமாக எடுக்கலாம். இது வந்து ஃபண்டமெண்டல் கேட்டகரியில் நம்மளுக்கு வரும். ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் பொசிஷன் சைஸிங் வந்துட்டு ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இது மூலியமாக நம்ம வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட்லி டம் ட்ரேடர்ஸ், அதாவது நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ருபீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த 1000 ருபீஸையுமே என்டையராக அந்த முழு அமௌண்ட்டையும் அவங்க வந்துட்டு ட்ரேட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது போல் யூஸ் பண்ணுறதுனால அவங்க நினச்ச மாதிரி மார்க்கெட் ஹையானுச்சு, அவங்க ட்ரேடோட வேல்யூ ஹையானுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அவங்க நினச்ச மாதிரி இல்லாமல் மார்க்கெட் வேல்யூ வொலாட்டிலிட்டி அதிகமாகி கம்மியானுச்சு அப்படின்னா அவங்க நினச்சதை விட அவங்களுக்கு ப்ராஃபிட் வர்றது மட்டும் இல்லை, அவங்களோட கேபிட்டலே காலி ஆகிரும். இதுதான் பொசிஷன் சைஸிங். மோஸ்ட் ஆஃப் த நியூ ட்ரேடர்ஸ் வந்துட்டு இந்த தப்பை தான் பண்ணிடுறாங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா சேவிங்ஸ் மாதிரி நம்ம வச்சுட்டு ஒரு அமௌண்ட்டை நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாஸ் ஆனாலும் அதுலேருந்து மீட் அவுட் ஆகிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம வச்சுருக்க ஃபுல் அமௌண்ட்டையும் போட்டோம்னா நம்ம நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அன்னைக்கு இல்லை, அந்த ட்ரேடே நம்ம பண்ண முடியாமல் ஆகிற அளவுக்கு லாஸ் ஆகிடுவோம். ஸோ நல்லா சக்சீடாக ட்ரேட் பண்ணுறவங்க, அதாவது ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10,000 அவங்க கையில் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 2,000 or 3,000 மட்டும் அவங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் அவங்களுக்கு சப்போஸ் அவங்க நினச்ச மாதிரி மார்க்கெட்டில் அவங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடியலன்னா கூட, அந்த சின்ன அமௌண்ட் அவங்க கேபிட்டல்லேருந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அது வந்துட்டு அந்த அவங்களோட டோட்டல் கேபிட்டலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம நல்ல ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி, சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நல்ல ஹைக்காகிற ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கம்மியான கேபிட்டல்லே நம்ம அதிகமான ப்ராஃபிட் பார்க்கலாம். இதுதான் பொசிஷன் சைஸிங். நம்மள்ட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் எடுத்து நம்ம அதை ட்ரேடுக்கு யூஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம திரும்ப பணத்தை எடுத்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறது தான் பொசிஷன் சைஸிங். இது நிறைய ட்ரேடர்ஸ் பண்ணாததுனால தான் நிறைய லாஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ பொசிஷன் சைஸிங்னா இவ்வளோ தான். பொசிஷன் சைஸிங் எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் டெமோ நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.